வாசித்த சங்கீத பகுதியில 50வது சங்கீதத்துல 12வது வசனம், நான் பசியா இருந்தால் உங்களுக்கு சொல்வேனா சொல்லேனா? சொல்லேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டேன். ஆண்டவருக்கு பசி, எனக்கு பசி என்று ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? நம்ம கேட்க மாட்டார். ஏன் சொல்லி சொன்னா, ஏன் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா, பூமியும் எல்லாமே அவருடையது. நிறைய கை நிறைய சம்பளமோ பணமோ வச்சிருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு எனக்கு உதவி செய்ய அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நிறைய வருமானம், அளவுக்கு அதிகமா சம்பாத்தியம், நல்ல நிறைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தர் பக்கத்துல கொஞ்சமா சம்பளம் வாங்குற, கடன்ல கஷ்டத்துல இருக்கிற அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? மனுஷனே கேட்க மாட்டான். கடவுள் என்ன சொல்றாரு? பூமியும் அது நிறைவும் என்னுடையது. நிறைவு அப்படின்னு சொல்லி சொன்னா பூமியில் இருக்கிற எல்லாம் என்னுடையது. பூமியை எதனால நிரப்பி இருக்கிறார் சொன்னா, ஆண்டவருடைய கிரியைகளினாலே பூமியை நிரப்பி இருக்கிறார். அப்ப அவருக்கு யாதொரு தேவையும் இல்லை. ஏதாயிலும் அவருக்கு தேவைப்படும், அதை நம்ம செய்து நிறைவேற்றலாம் அப்படின்னு சொன்னா அது அவருக்கு எதுவுமே தேவையில்லை. எல்லாம் அவருக்கு நிறைவாய் இருக்கிறது. அவர் தான் எல்லாத்தையுமே படைச்சாரு. அவருக்கு தான் எல்லாமே அவருக்கு இருக்கும்போது, ஒரு 10 வண்டி பைக் வச்சிருக்கிறவர் ஒரு ஓட்ட டிவிஎஸ் 50 ஓட்டிட்டு போறவங்கிட்ட எனக்கு சர்டிஃபிகேட் வரைக்கும் போயிட்டு வரணும், அந்த வண்டியை கொஞ்சம் கொடுக்குறியான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அது மாதிரி தான் நம்ம ஆண்டவர், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர், எல்லாமே அவருடையது. ஜனங்க என்ன பண்றாங்க? படையல் போடுறாங்க. அவருக்கு இலை போட்டு என்ன பண்றாங்க? இலை போட்டு படையல் போடுறாங்க. அதுல பலகாரங்கள் எல்லாம் வைக்கிறாங்க, அதுல இனிப்பு வகைகள் எல்லாம் வைக்கிறாங்க, அதுல கறி மீன் வைக்கிறாங்க, அதுல ஆகாரம் போடுறாங்க. யாருக்கு வைக்கிறாங்க? கடவுளுக்குன்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்ப சொல்லி தெரியுது அந்த வசனத்துடைய அர்த்தம். இப்படிப்பட்ட படையல்களை கடவுள் என்ன பண்ண மாட்டாரு? அவருக்கு பசியா இருந்தாலும் முதல்ல கேட்க மாட்டாரு. அவருக்கு பசி எடுக்காது. முதல்ல பூமியில மாம்சத்துல வாழ்ந்த காலத்துல பசியா இருக்கும் போதே சாப்பாடு கொண்டு போய் சாப்பிடுங்கன்னு சீஷர்கள் சொல்லும் போது அவர் சொல்றாரு, என் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. தாகமா இருக்கும் போதே தண்ணி குடிக்கிறதுக்கு போனா, இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் எடுக்கும், என்கிட்ட ஜீவ ஊற்று இருக்கிறது, ஜீவ நதி இருக்குதுன்னு சொல்றாரு. தலைய தொங்க போட்டாரு சிலுவையில, காயம் ரத்தம் எல்லாம் உடம்புல இருந்து சொட்டி, உடம்புல ரத்தமே இல்லை. அப்ப தண்ணியை குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க, நாடியை கொடுக்குறாங்க, அதையும் வாங்க மறுக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் படையல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. எங்க அப்பா செத்துட்டாரு, எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய போட்டோ பிரேம் பண்ணி வச்சு, அதுல சீரியல் செட் எல்லாம் வச்சு, அப்பாவுக்கு 16 நாள் அந்த ஜபம் நடத்துற வரையிலும் அப்பா போட்டோவுக்கு முன்னாடி வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் டெய்லி ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? பலகாரங்களை செஞ்சு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. அப்பாவுக்கு ஒரு பெரிய வாழை இலையை போட்டு நாங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? படையல் போட்டு கொண்டு இருக்கிறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கென்று, கடவுளுக்கென்று படைப்பதும், மனுஷனை கடவுளாக்கி அப்பா சாப்பிடுவார் என்று படைப்பதும் தவறான பழக்க வழக்கங்கள். இன்னைக்கு செய்தியே இதுதான். தவறாய் நாம உலகத்துல நிறைய விஷயங்களை என்ன பண்றோம்? கத்துக்கிறோம். பக்கத்துல பார்த்து என்ன பண்றோம்? கல்யாணம் பண்ணும்போது ஒரு வெட்டி போடுறாங்க, அதுக்கப்புறம் பார்க்கிறோம் 4 பேர்களுக்கும் வெட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. நாமளும் நமக்கு ஆசை தானே 4 வெட்டி போட்டு நடக்குது. அதுல முத்து வேற கல்லுன்னு பக்கத்துல பழக்கத்தை பார்த்து என்ன பண்றோம்? கத்துக்கிறோம். ஒரு மெல்லிசா ஒரு கொலுசு போட்டு சைலண்டா நடந்துட்டு இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பாக்குறாங்க, அந்த மெல்லிசு கொலுசுக்கு மேல ஒரு கடி கொலுசு. அந்த கொலுசு எப்படி இருக்கு தெரியுமா? முட்டை முட்டையா இருக்கும், கோலி குண்டுல
போட்ட மாதிரி இருக்கும், வெள்ளியில செய்யப்பட்டது. பார்த்துருக்கீங்களா நீங்க? கவசம் கொண்டு வர மாதிரி இருக்கும், அதுல போட்டு நடக்குது. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆகாத காரியங்கள். இல்லையா சொல்ல மாட்டீங்களா? இல்லையா சொல்ல மாட்டீங்களா? கஷ்டமா இருக்கிற மனுஷன் கஷ்டமாவே இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லிதான் ஆகணும். ஒரு பொட்டு வச்சுக்கினா கூட பரவாயில்ல, லைனா வச்சிருக்காங்க 3 பொட்டு. யாரு? கிறிஸ்தவ பிள்ளைகள் பார்க்கிறேன் நான் நிறைய இடத்துல. கிறிஸ்தவ பிள்ளைகள் பார்க்கிறேன், மெழுகுவர்த்தி கொண்டு போய் கொளுத்தி வைக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள். இங்க பார்க்கிறோம், அந்த வசனத்துல சொல்றாரு, 16வது வசனத்தை வாசிங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும். உரைத்தல் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு சொல்லுதல். உரை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சொல்லு என்று அர்த்தம். உரையாற்றினார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தகவல்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்ற அர்த்தம். விஷயத்தை சொன்னாருன்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. பிரமாணங்களை எடுத்துரைக்கவும், என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டுன்னு சொல்ற. எதற்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா பிற்பாடு நான் சொல்றேன். பாருங்க, ஏசாயா 58வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கங்க. ஏசாயா 58வது அதிகாரத்துக்கு 5வது வசனத்துல இருந்து வாசிங்க. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்வதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்கும். இப்போ உலகமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்னமா? உபவாசம். உலகமே. பாரம்பரிய சபைகள் தான் இதற்கு முன்னோடிகள். ஒரு 40 நாளைக்கு குடிப்பழக்கம் உள்ளவங்க குடிக்க மாட்டாங்க. ஒரு 40 நாளைக்கு பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க? தலையில பூ வைக்க மாட்டாங்க. ஒரு 40 நாளைக்கு வீட்டில் எந்த இறைச்சியும் அசைவமும் இருக்காது. ஒரு 40 நாளைக்கு ஒரே பக்தி பாடலா இருக்கும் வீட்டில். இவ்வளோ நாள் சினிமா பாட்டு போயிருந்தா கூட அந்த சினிமா பாட்டுலாம் கட் பண்ணிட்டு புதுசாக ஒரு பென்ட்ரைவ் வாங்கி வந்து அதில் பாட்டுகள்லாம் ஏற்றி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு 40 நாளைக்கு காலையில் சாப்பிட மாட்டாங்க. ஒரு சிலர் மத்தியானமும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு சிலர் நைட்டில் மட்டும் சாப்பிடுவாங்க, காலையில் 2 வேளை சாப்பிட்டுட்டு இப்படி உபவாசம் வைப்பாங்க. குடும்பம்னா அந்த 40 நாளில் எத்தனை ஆராதனை சபையில் வைக்கிறாங்களோ அத்தனை ஆராதனையிலும் தவறாமல் என்ன பண்ணுவாங்க? கலந்து கொள்வாங்க. எப்பவும் வேதமும் கையுமா இருப்பாங்க. எப்பவும் ஜபமும் துதியுமா இருப்பாங்க. 40 நாள் முடியட்டும், அதுக்கப்புறம் பைபிளை நினைக்க மாட்டாங்க. தலையில பெரிய கொண்டை போட்டு நீளமா ஒரு பூ வச்சிருப்பாங்க. 40 நாள் முடிஞ்ச உடனே வீட்டில் ஆடோ மாடோ கோழியோ வெட்டுவாங்க. 40 நாள் முடிஞ்ச உடனே ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு பாட்டில் வாங்கி வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட சரக்கு அடிச்சு கூத்து கும்மாளமா செய்வாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அந்த வசனத்தை 16வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனை நோக்கி. ஐடியா சொல்லுங்க. துன்மார்க்கன் அப்படின்னு சொன்னா யாரா அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் துன்மார்க்கன். கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாய் துன்மார்க்கன். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்துல சொன்னாரு, கொசுக்களை வடிகட்டி எதை முழுங்குறீங்க? தெரியல உங்களுக்கு யாருக்கு அந்த வசனம் தெரிஞ்சதா? என்ன பட்டுன்னு சொல்லி சொல்லுங்க, கைதட்டுங்க உங்களுக்கு. வடிகட்டி இருக்குதுல்ல, நம்ம வீட்டுல தண்ணி எல்லாம் வடிகட்டுறாங்க. அதுல சின்ன சின்ன தூசி பூச்சி புழு எல்லாம் என்ன பண்றோம்? ஃபில்டர் ஆயிடும், தண்ணியில விழாம. நம்ம தண்ணி அசுத்தமா இருக்குதுன்னு சொல்லி அதையெல்லாம் வடிகட்டி நம்ம என்ன பண்றோம்? அதை குடிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் என்ன பண்றீங்க? ஹைலைட் பண்ணி தங்களுக்குள்ளே தங்கள் பெயரை பாராட்டி தங்களை கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக் கொள்கிறீர்கள் வெளியில. நாங்க வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்றோம், நாங்க கரெக்டா காணிக்க கொடுக்கிறோம், நாங்க கரெக்டா தசமமாக கொடுக்கிறோம், நாங்க கரெக்டா பிரேயருக்கு போறோம். பாருங்க, 2 நாட்கள் கொண்டாடுறோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம், தேவமாதா புனித
நாங்க என்ன பண்றோம்? ஓசனா பாடிக்கிட்டு நாங்க ஊர்வலமும் போறோம். ஆனா எங்க வாழ்க்கையில இருக்கிற தவறுகளை நாங்க என்ன பண்ணிக்க மாட்டோம்? மாத்திக்க மாட்டோம். நாங்க விபச்சாரம் செய்வோம், நாங்க வேசித்தனம் செய்வோம், நாங்க விக்கிரக ஆராதனை செய்வோம், நாங்க திருடுவோம், நாங்க கொள்ளையடிப்போம், நாங்கள் பிறருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுவோம். கர்த்தரை எவ்வளவு கோபம் மூட்டணுமோ அவ்வளவு கோபம் மூடிட்டு என்ன பண்ணுவோம்? இந்த 40 நாள் உபவாசத்தை மட்டும் என்ன பண்ணுவோம்? சரியா கடைபிடிச்சு ஆண்டவர் எங்களோட இருக்கிறாருன்னு நாங்க மார்த்தடிப்போம். இதைத்தான் அங்க சொல்றாரு, அக்கிரம சிந்தை உள்ளவர்களே. அந்த 16வது வசனம் சொல்கிறது, அக்கிரமக்காரரே, துன்மார்க்கரே, நீங்க என் பிரமாணங்களை ஏன் சொல்றீங்க? என் பிரமாணங்களை கை கொள்றேன்னு சொல்லி நீங்க ஏன் மாத்தடிக்கிறீங்க? நீங்க எதுவுமே செய்யலையே. வாசிக்கிறோம் ஏசாயாவுல 58ல வாசிக்கிறோம், படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாசமா இருக்குமோ, மெய்யான உபவாசம் சொல்லி சொல்லுவியா? இது நீ உன் சரீரத்தை ஒடுக்கிறாங்க, அது மெய்யான உபவாசம் ஆயிடுமா? என்ன கேட்டார் ஒருத்தர், ஐயா உங்க சர்ச்சில் இந்த 2 நாட்கள் கொண்டாடுறது இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் குடிக்கிறது இல்லையா, அதனால நான் கொண்டாடுறது இல்லைன்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க 2 நாட்கள் வரைக்கும் குடிக்க மாட்டீங்க, 2 நாட்கள் முடிஞ்ச உடனே போய் என்ன பண்ண போறீங்க? குடிக்க போறீங்க. அதனால உங்களுக்கு 2 நாட்கள் அவசியம். நீங்க 2 நாட்கள் வரைக்கும் உண்மையா இருக்கணும்னு சொல்ல போறீங்க, 2 நாட்கள் முடிஞ்சு பிற்பாடு நீங்க உண்மையில்லாதவர்களா மாறி போக போறீங்க. 40 நாள் கவுச்சி சாப்பிட மாட்டீங்க, 41வது நாள் நீங்க ஆடு மாட கோழியை சாப்பிட போறீங்க. நான் அப்படி இல்லையா, எப்பவுமே நான் உபவாசம் தான், எப்பவுமே கர்த்தருக்கு என்று நான் உபவாசம் தான். சாப்பிடுற விஷயத்துல இல்ல, என் மன கட்டுப்பாட்டுல. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பதே பாவம்னு சொல்லி சொல்றாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப 40 நாள் மட்டும் தன் மனைவியை விலைக்கு வச்சுட்டு அடுத்தவங்களை பார்க்காம அப்படி இருந்துட்டு 41வது நாள் மனைவிக்கு துரோகம் செய்யலாமா? 41வது நாள் நம்ம எங்கேயாவது போய் ஊர் சுத்தலாமா? யாரையாவது கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போகலாமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ உபவாசம் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். டக்குனு வேதத்தை பிரிக்க கற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் பிரிங்க, டக்குனு பிரிங்க. இருங்க ஒரு நிமிஷம், எல்லாரும் டக்குனு பிரிங்க. மத்திய 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க, வாசிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தார். இருந்தாருன்னு எழுதிருக்குது. அப்ப நீங்க ஏன் ஐயா அந்த மாதிரி சொல்றீங்க? உபவாசம் தேவை. உபவாசத்துக்கு நான் எதிரானவன் அல்ல, நானே சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றாங்க, ஆண்டவரே உங்க சீஷர்கள் ஜெபம் பண்ணாங்க, இந்த பேய் அவங்களை விட்டு போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் போவோம், மற்றபடி போவாது. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு பிசாசின் மேலே அதிகாரம் வேண்டும். பிசாசை நீங்க மேற்கொள்ளணும். உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை உங்களை விட்டு அகலணும். உங்க பாவத்தை செய்யாதபடி உங்க சரீரத்தை நீங்க பார்த்துக் கொள்ளணும். என்ன செய்யணும்? நீங்க உபவாசம் இருக்கணும். கண்டிப்பா உபவாசம் இருக்கணும். ஆனா இத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல்ல கடிச்சுக்கிட்டு 40 நாள் இருந்துட்டுப்பா. என்னைக்குதான் 41வது நாள் வரும்போது தெரியல. என்னடா கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஒயின் ஷாப்புக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அப்ப இவன் உபவாசம் இருக்கிறது எதுக்குடான்னா அந்த 40 நாள் கழிச்சு ஒயின் ஷாப்புக்கு போறதுக்கு. அவன் பேசுற பேச்சு நான் கேள்விப்பட்டதை நான் சொல்றேன். என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, என் நண்பர்கள் உபவாசம் இருந்ததை நான் சொல்றேன். என் நண்பர்கள் இருக்கிறாங்க. நீங்க இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இந்த தை மாசம் 1ஆம் தேதி வந்தது இல்ல, ஆகஸ்ட் 14, ஜனவரி 14 15 1ஆம் தேதி வந்தது இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 30 நாள் இந்துக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க வீட்டுல எந்த நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? மார்கழி மாசம் கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பீட. அல்லேலூயா சொல்லுங்க. பீடாவல்ல என்ன சொல்லுவாங்க? பீட நாள். இப்போ கிறிஸ்தவங்களுக்கு பீட நாள். நல்லா புரிஞ்சுக்கங்க. போன புதன்கிழமையில இருந்து இப்போ ஜீசஸ் வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க கிறிஸ்தவங்க யாரும்? சொல்லுங்க. கல்யாணம் பண்ண மாட்டாங்க, வீடு கடைக்கால் போட மாட்டாங்க, போய் எங்கேயாவது ஒரு பொண்ணை பார்க்கறாங்கன்னா பார்க்க மாட்டாங்க, ஒரு மாடு வாங்க மாட்டாங்க, தான் வீட்டுக்கு ஒட்டடை கூட அடிக்க மாட்டாங்க, சுண்ணாம்பு கூட அடிக்க மாட்டாங்க. என்னவா? முஸ்லீம் போய் கேட்கிறேன், நான் இப்ப நோம்புல இருக்கிற தலைவரே அப்படின்றான். இதுல இருந்து புரியுதா?
கிறிஸ்தவர்கள் யாரோட யாருடைய பழக்க வழக்கங்களோட இணைந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி உலகம் போற போக்கிலேயே போகணும்னு நினைக்கிறான். அவன் அதில் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? கற்பூரம் கொளுத்துறான். எங்களுக்கு எங்க ஆண்டு ஒரு மெழுகுவத்தி கொடுத்துக்கிறார், நீங்க எதுவுமே பக்கத்துல கொளுத்துறான். எல்லாம் ஒண்ணுதான் ஐயா, எல்லாமே ஒண்ணுதான். சொல்லுங்க, சொல்லுங்க. அப்ப இந்த உபவாசம் 40 நாள் இயேசு கிறிஸ்து இருந்தாரு, வேதத்துல போட்டு இருக்குது. அந்த சப்ஜெக்ட் வருவோம். அப்ப இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தது என்னைக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பிசாசு அவரை சோதிக்கும்படி வனாந்திரத்துக்கு கொண்டு போனார் என்று எழுதியிருக்கிறது. அவர் இரவும் பகலும் 40 நாள் இருந்த பிற்பாடு அவர் பிசாசை ஜெயிச்சுட்டு தரையில இறங்கி வந்து கிராமங்களுக்குள்ள போய் கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்தது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய, உபவாசம் இருந்தது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடி 40 நாள் இருந்தாரா? ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் இருந்தார். ஊழியம் செய்யறதுக்கு தானே ஆண்டவர் உபவாசம் இருந்தார். ஆண்டவரே, நான் கிராமங்களுக்குள்ள போகணும், தேவ பலன் எனக்கு வேணும், பிசாசுகளை நான் ஜெயிக்கணும், வியாதிஸ்தர்களை நான் குணமாக்கணும், எந்த பிரச்சனையும் ஊழியத்துல வரக்கூடாது, எனக்கான சீஷர்களுக்கு நான் அபிஷேகம் பண்ணணும், அந்த சீஷர்களை என்ன மாதிரி ஊழியம் செய்யணும், உலகங்கள் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தணும், சுவிசேஷம் பரவணும், சத்தியம் எல்லாரும் கை கொள்ளணும். இதுக்காக தானே ஊழியம் செஞ்சாரு. 40 நாள் முடிச்சுட்டு அவர் ஊழியம் செஞ்சாரா? சாராய கடைக்கு போறாரா? அப்ப சாராய கடைக்கு போறவனுக்கு உபவாசம் தேவை. 40 நாளாவது இருக்கணும். அவன் எப்பவுமே சாராய கடைக்கு போகாதவனுக்கு, எப்பவுமே ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறவனுக்கு உபவாச நாள் தேவையில்லை. உபவாச நாள் தேவை. எப்படா தேவைன்னா, உனக்குள்ள ஒரு பலவீனம் வந்திருக்கிறது, உனக்குள்ள ஒரு அசுத்தாவி வந்திருக்கிறது, உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, நீ ஒரு சரியான தீர்மானம் எடுக்க முடியல. அப்போஸ்தலர் எல்லாம் கூடி ஆராதிச்சாங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க. பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்கு பிரித்து விடும்படி கர்த்தர் அவர்களிடத்திலே பேசினார். ஒரு குழப்பமான சூழ்நிலை, யார லீடரா தேர்ந்தெடுக்கிறது தெரியல. சபைக்கு 12 பேர் ஒருத்தர் செஞ்சுட்டான். அந்த இடத்துல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். இவர்கள் எல்லாம் உபவாசித்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நீங்கள் உபவாசிக்க வேண்டும். தேவ பலனை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் உபவாசிக்க வேண்டும். வாசிக்கிற தொடர்ந்து 58 ஏசியா. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் கிரியைகளை நெகிழ்கிறதும், நுகத்தடிகளை முறியடிக்கிறதும். நல்லா கவனிக்கணுங்க, நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க. அவங்க என்ன பாரத்தை சுமந்துட்டு இருந்தாங்க? நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நெல் மூட்டையை சுமந்துட்டு இருந்தாங்களா? கோதுமை மூட்டையை சுமந்துட்டு இருந்தாங்களா? இல்ல வேற ஏதாவது மூட்டையை தலையை வச்சு சுமந்துட்டு இருந்தாங்களா? வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்தாங்களா? அவங்கள இயேசு அழைச்சாராம். அவங்க என்ன பாரத்தை சுமந்து இருக்கிறாங்கன்னு வேதம். நம்ம ஆளுங்கெல்லாம் பைபிளை சரியா படிக்கிறதே கிடையாது. அப்ப மூட்டை தொகுதிகளெல்லாம் என்னோட வாங்கன்னு சொல்லி இருக்கணும். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அழைப்பு கொடுத்தாரு, உலகத்தின் பாவ பாரத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி சொல்றாரு, இந்த பாவ பாரத்தை நீங்க சுமக்காதீங்க, நான் சுமப்பேன். உங்களுக்கு அந்த பாவ பாரத்தை என்ன பண்ணுவேன்? இறக்கி வைப்பேன், என்னிடத்துல வாங்கன்னு சொல்லி சொன்னார். புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பாரத்தை சுமந்து கொள்கிறவர்களை இயேசு கிறிஸ்து அழைத்தாரு? பாவத்தை, அக்கிரமத்தை. இதுதான் அவங்க தலை மேல நுகத்தடியா இருந்தது. எது நுகத்தடி? என்னையா, இது இப்பதான் ஒரு பண்டிகை போச்சு, இப்பதான் தீபாவளி போச்சு, இப்பதான் விநாயகர் சதுர்த்தி போச்சு, திருப்பி தீபாவளி வந்துச்சு, திருப்பி நான் எங்கேயாவது போய் கடன் வாங்கணும். இதெல்லாம் சுமைங்க, இதெல்லாம் பாருங்க. இப்பதான் தீபாவளி போச்சு, அது கூட பொங்கல் வந்துச்சு, திருப்பி எல்லாருக்கும் துணி எடுக்கணும். இப்பதான் பையன் மாலை போட்டான், நாளைக்கு போனோம், அவனுக்கு காசு கொடுத்தா போடும். இதெல்லாம் சுமைங்க, இதெல்லாம் உலக பாருங்க. இப்படிப்பட்ட பாரங்களை லகுவாக்க இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கிறார். இப்படி வருத்தமான இந்த உலக பாரங்களை, இந்த உலக சாஸ்திர சம்பிரதாயங்களை, இந்த உலக மூல பழக்க வழக்கங்களை சுமந்து திரிகிறவர்களே, நீங்க என்ன எடுத்து வாருங்க. இப்ப இந்த பிளாஸ்டிக் கூட ஒரு பெரிய பாரம்.
இந்த 40 நாள் பாஸ்டிங் வந்து பெரிய பாரம். நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு அஜய் வீட்டுக்கு போயிருந்தேன். நல்லா கறியும் மீனும் வச்சாங்க, கறி வச்சாங்க, சிக்கன் வச்சாங்க, பிளேட் நிறைய வச்சாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். பக்கத்தில் ஒரு குழந்தை வந்து என்ன பார்க்குது, அவங்க அம்மாவை பார்க்குது, என்ன பார்க்குது, அவங்க அம்மா பார்க்குது. நான் சொன்னேன், அம்மா குழந்தைக்கு சாப்பாடு போடுவோம் சாப்பிடுங்க. என்ன பண்ணாத கறியா சாப்பிடுங்க. கேட்டேன் அம்மா கிட்ட, என்ன இல்லையா இந்த 2 நாட்கள் இல்லை இல்லையா சொல்லுங்க. ஜபாவுக்கு குழந்தை பிறந்திருக்குது, பையன் பிறந்திருக்கிறான். கரண்ட் தட்டுங்க. 2 நாட்கள் ஆச்சு. கொஞ்சம் தள்ளி போடக்கூடாதா சாமி? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கடவுள் செய்யறாரு, அதை யார் தடுக்க முடியும்? ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. 2 நாள்ல பிறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேணாம்னு சொல்லிட முடியுமா அந்த குழந்தைய? இப்ப அடுத்த வருஷம் 2 நாட்கள்ல அவனுக்கு என்ன வரப்போகுது, பிறந்த நாள் வரப்போகுது. என்ன பண்ணணும்? பிரியாணி போடணும். ஐயா யாராவது மாற்ற முடியுமா? பிரியாணி போட்டாதான் நானே வருவேன்னு சொல்லிடுவேன். அவங்க சாம்பார் சோறு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பிரியாணி போட்டாதான் நானே வருவேன். நிறைய சபைகளிலே இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து மறந்துடுங்க. வாசிக்கிறோம் தொடர்ந்து. அக்கிரமத்தின் கட்டுகளை ஓட்டுறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், பாருங்க. சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது. சகல நுகத்தடி. நுகத்தடினா நம்ம மேல நுகத்தடி இல்ல, மாட்டு மேல நுகத்தடி இல்ல. அந்த நுகத்தடியை சொல்லல ஆண்டவர். நம்ம மேல இருக்கிற இப்படிப்பட்ட சாஸ்திர சம்பிரதாயங்கள், உலக வழிபாடுகள், இந்த நுகத்தடிகளை உடைக்கிறது தான். இப்படிப்பட்ட சத்தியங்களை போய் மற்றவங்களுக்கு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தி, ஐயோ இப்படிப்பட்ட பாரங்களை சுமக்காத. கல்லறை திருநாள்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், போய் கல்லறைக்குள்ள பார்த்தா அந்த பக்கம் எந்த அந்த NS நகர்ல போய் பார்த்தா அந்த கல்லறை திருநாள்ல ஃபுல்லா ஜகஜோதியா எல்லா புணங்கள் மேலேயும் எல்லா கல்லறைகள் மேலும் என்ன இருக்குது, மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சிருக்குது. இல்லையா சொல்லுங்க. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. உன் மனசுக்கு ஒண்ணா திருப்தியா இருக்கலாம். நிறைய இடத்துல பாக்குறேன் கிறிஸ்துமஸ் டைம்ல சர்ச்சில் எல்லாம் ஒரே மெழுகுவர்த்தியா இருக்கும். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. மனசுதான் கடவுளுடைய ஆலயம். இல்லையா சொல்லுங்க. இது வந்து நாம கூடுகிற சபை கட்டிடம். நாம தான் தேவனுடைய ஆலயம். வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். கிரயமாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை செலுத்தி உங்களை இந்த உலக வழிபாடுகளுக்கு மீட்டுக் கொண்டார். மீண்டும் போய் நீங்க உலக வழிபாடுகளை செய்றீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார். சீசன் ஒரு சீசன்ல அண்ணன் தம்பிக்கு வேஷ்டி எடுத்து கொடுக்கணும்னு அக்கா தங்கச்சிங்களுக்கு ஒரு குழந்தையை கலந்து விட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு இருக்கு அந்த வீட்டுல. 4 அண்ணன் இருப்பாங்க. 4 பேருக்கும் வேஷ்டியும் சட்டையை எடுத்து கொடுத்து ரொம்ப கடனாகி விட்டாங்க. ஒரு நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, அக்கா தங்கச்சிக்கு பச்சை புடவை எடுத்து கொடுக்கணும். இல்லைன்னாக்கா ஒரே ஒரு அண்ணன் இருப்பாங்க. 4 அக்கா தங்கச்சி, 4 பேருக்கும் புடவை எடுத்து கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்க. இப்படிப்பட்ட பொருளிகளை இந்த உலகம் நுகத்தடிகளாக கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே சுமத்துகிறதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்புறம் வாசிக்கிறோம் பாருங்க. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், புறத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும். என்னவோ பாருங்க, இது முக்கியமான விஷயம். புறத்துண்ட சிறுமையானவன் சொல்லி சொன்னா யாருங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சிறுமையானவன்னா யாருங்க? நீங்க நினைச்சிருக்கீங்க ஏழைங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கீங்க. அது உண்மைதான், ஏழைங்க. நம்ம வீட்டுல சிறுமையானவர்கள் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? மாமியார் கிட்ட எதிர்த்து சண்டை போடாத மருமகள் சிறுமையானவர்கள். மருமகள் கிட்ட எதிர்த்து பேசாத மாமியார் சிறுமையானவர்கள். புரியுதுங்களா என்ன சொல்றது? புரியுதுங்களா என்ன சொல்றது? புரியுதுங்களா? மருமகள் என்ன திடீர்னு இருந்தாலும் மாமியார் பேசாம இருக்கிறான்னா மாமியார் தான் இந்த இடத்துல யாரு? சிறுமையானவர்கள். மாமியார் சண்டை போட்டு தோற்கிட்டு நீ உபவாசம் இருந்தால் எந்த நாட்கள் கொண்டாடினா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சொல்ற சிறுமையானவர்கள். அவர் யார சொல்றாருன்னா, சொத்துக்காக ஆசைக்காக அண்ணன் தம்பி மேல சண்டை போட்டு அவங்கள வீடு வாசல் இல்லாம பண்ணிட்டு எல்லா சொத்தையும் ஆளணும்னு சொல்றவங்கள சொல்றாரு. தான் வீட்டுல வேலைக்காரங்களா அடிமையா இருந்து அவங்களை எப்பவுமே விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை தொடர்ந்து அடிமையாகவே நடத்துகிறவர்களை சொல்றாரு சிறுமையானவர்கள் சொல்லி. அப்போ இந்த சிறுமையான துரத்துண்டவர்களை என்ன பண்ணணுமா? நீ உண்மையான உபவாசம் இருந்தா
வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துக்கணும். இன்னைக்கு 40 நாள் 2 நாட்கள் கடைபிடிக்கிற யாரா இருந்தாலும் உங்க மாமியார் மாமனாரை சந்திச்சு முதல்ல வீட்டுக்கு கூட்டுவாங்க. அப்பதான் நீங்க இருக்கிற உபவாசம் நிறைவேறும். கோச்சிக்கிட்டு போன புருஷனை என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. கோச்சிக்கிட்டு போன மனைவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. உங்க புள்ளைய வீட்டுக்கு கூட்டுவாங்க. உங்க மருமகள் கிட்ட சந்தோஷமா பேசுங்க. இதுதான் உபவாசம் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எடுத்து வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? உங்களுடைய பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? வாசிக்கிறோம். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய். கொழுத்த மிருகங்களின் கொழுப்பும், நினம் என கொழுப்பு, கொழுப்பும் எனக்கு எப்படி இருக்குது? என்ன சொல்ல வர கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. பலியை செலுத்த சொன்னது இவர் தான். மோசே கிட்ட பேசுறது இவர் தான். அவங்கள போய் ஆசரிப்பு கூடாரத்துல அவங்கள போய் பலிபீட அண்டையில ஒரு வெள்ளாட்டு கடாவை, 1 வயது உள்ள கடாவை எடுத்துக்கிட்டு பலி செலுத்து, சுகந்த வாசனை நான் முகந்தான், அவன் மேல இருக்கிற பாவத்தை எல்லாம் மன்னிப்பு சொல்லி கொடுத்தது யாரு? இவர் தான். இப்ப சொல்றாரு, உங்கள் பலிகள் எனக்கு என்னத்துக்கு? கொழுப்பு எனக்கு என்னத்துக்கு? காரணம் என்ன? படிங்க, தொடர்ந்து படிங்க. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்கிறீர்கள் என்று சொல்லி மிதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டனா, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். வீண் காணிக்கைகளை கொண்டு வராதீங்க. தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்குது. நீங்க தூபம் காட்டுவது எனக்கு அருவருப்பா இருக்குது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாறு பிறப்பை பாருங்க எதனால வேணாம்னு சொல்லி சொல்றாருன்னு அந்த வசனத்துல இருக்கு. நீங்க பலி செலுத்துறீங்க, நீங்க உபவாசம் இருக்கிறீங்க, நீங்க நிலத்தை எடுத்துட்டு வந்து செலுத்துறீங்க, நீங்க காணிக்கை எடுத்துட்டு வந்து செலுத்துறீங்க, எல்லாத்தையும் செலுத்துறீங்க. எந்த எண்ணத்தோட எடுத்துட்டு வந்து செலுத்துறீங்க? எந்த மனநிலையோட நீங்க இருந்து செலுத்துறீங்க? அக்கிரமத்தோட. ரெடியா சொல்லுங்க. அப்ப அக்கிரமத்தோட ஆண்டவரை தேடுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறேனால் ஆண்டவர் எனக்கு சொல்லுங்க. அப்போ இருதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தையை நாம விலகாம ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை தொழுது கொள்வதாக சொல்றார். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் ஓய்வு நாளையும் உங்கள் பண்டிகைகளையும் நான் சகிக்க மாட்டேன். நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். சகிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள அர்த்தம். கொஞ்சம் சகிச்சுக்கப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நான் ஏதாவது தப்பு பண்ணிதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பான்னு சொல்றல. இவர் என்ன சொல்றாரு? நீங்க கெட்ட எண்ணத்தோடு செலுத்துகிற எந்த ஆராதனையும் நான் என்ன பண்ண மாட்டேன், சகிக்க மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டேன், அக்செப்ட் பண்ணவே மாட்டேன், கொஞ்சமும் மனசு இறங்கவே மாட்டேன், கொஞ்சமும் சாங்ஷன் பண்ணவே மாட்டேன், ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அனுப்பவே மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. எழுது வாசிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாம. நல்ல கவனமா புரிஞ்சுக்கங்க. இது கட்டுக்கதையை கலப்பி இத 40 நாள் 2 நாட்கள் அவன் கொண்டாடுறானே. யாரு கொண்டாடுறானே? பீடரால கொண்டாடுறானே. நான் சொல்றது புரியுதுங்களா? பீடனால அவன் கொண்டாடுறானே, நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு. நம்மளும் அவன மாதிரி பக்தியா இருக்கிற மாதிரி காட்டிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி உருவாக்குறது. அவன் வாய் 40 நாள் நோம்பு இருக்கிறானே, நோம்பு கஞ்சியை குடிக்கிறானே, நம்மளும் என்ன பண்ணோம்? கசுப்பு கஞ்சியை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்குறது. இவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே அவருடைய சொந்த வாயிலேயே சொல்றாரு, நீ எப்படி உபவாசம் இருக்கணும்னு பாருங்க. மனுஷர்களுக்கு காணப்படாம தப்பட்டம் அடிக்கிறான், போஸ்டர் ஓட்டுறான். 40 நாள் 2 நாட்கள் எங்கள் சபையிலே ஆராதிக்கப்படுகிறது. சபையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போற, ரோட்ல போறவங்க எல்லாம் படிச்சுட்டு போறாங்க. விட்டோஸ் அடிச்சு கொடுக்கிறான். 40 நாள் உபவாச நாட்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை நான் சொல்றேன். அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் இருக்க வேண்டும்.
யாருக்குமே தெரியக்கூடாது. உங்க பர்சனல் லைஃப் ஆண்டவருடைய பர்சனல். உங்க பிரச்சனையை ஆண்டவர் கிட்ட என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு இடத்துல சொல்றாரு, நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள்ள போய் கதவை என்ன பண்ணு, காவல் போடுன்னு சொல்லி இருக்கிறாரா இல்லையா? கதவை பூட்டின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா? யானை திறந்து விட்டா என்ன நடக்குது தெரியுமா? மூக்கு எப்பவுமே திறந்து இருக்குது. நீ அன்னைக்கெல்லாம் பாஸ்டிங் போடுறியோ அன்னைக்கெல்லாம் பிரியாணி வாசம் மூக்குக்கு வரும். புரியுதா நான் சொல்றது? நீ பாஸ்டிங் போட்டு ஆண்டவருக்கு நீ உண்மையா மத்தியானம் வரைக்கும் சாப்பிடுறதுன்னு நினைப்பேன். 10 மணிக்கு அக்கா வந்து என்ன பண்ணுவாங்க, பிரியாணி செஞ்சு குழந்தைக்கு பிறந்த நாள் சாப்பிடுவான்னு சொல்லி உன் பாஸ்டிங் அதோட கொடுத்து. உண்மையா பொய்யா? தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் பிசாசு எந்த ரூபத்திலே வந்து கதவை தட்டுவான்னு நீ என்ன பண்ண, உள்ள போய் கதவை பூட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மனசை பூட்டு, உன் மனசை கட்டுப்படுத்து. அதுதான் நீதிமொழிகள்ல சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். உன் மனசை திறந்து போட்டு அதுக்கு இதுக்கு அலைஞ்சி நீ ஜெபம் பண்ணதுனால உனக்கு பிரயோஜனம் இல்லை. கொஞ்ச நேரம் கேக்குறீங்களா? முடிச்சிடலாம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய உபவாசம் மற்றவர்கள் காணப்படும்படியாக செய்யாதீங்க. வாசிக்கிறோம், அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா, அந்தரங்கத்திலே இருக்கிற உன்னுடைய பிதா பிதாவுக்கே காணப்படும்படியாக, அவருக்கு மாத்திரம் உன்னுடைய உபவாசம் காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி, உன் தலைக்கு என்ன பண்ண, என்ன பண்ண மாட்டாங்க நிறைய பேரு உபவாசம் இருந்தா தலையில பச்சை தண்ணி பல்லுல படல. ரேடியோ சொல்லுங்க, பச்சை தண்ணி பல்லுல படாம உபவாசம் இருந்தா. நோவாம நோம்பு கும்புறது இருக்கு பாருங்க, நோம்பு தான், ஆனா அது நோகவே கூடாது உடம்புக்கு. நோம்பு முடிஞ்ச உடனே சாப்பிடறதுக்கு பணியாரங்கள் எல்லாம் செய்வாங்க, பலகாரங்களை எல்லாம் செய்வாங்க, குழம்பையெல்லாம் தாளிப்பாங்க, பிரியாணி எல்லாம் செய்வாங்க. எல்லாத்திலையும் ஒன்று எடுத்து என்ன பண்ணுவாங்க, உப்பு பார்ப்பாங்க. ஆனா நோம்பு தான், அப்பவே அவங்க வயிறு நிறைஞ்சிடும். அதுதான் நோவாம நோம்பு கும்புறது. அப்ப என்ன பண்ணக்கூடாதீங்க, அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதா உன்னை அந்தரங்கமாய் பார்க்கும்படி அவர் ஒருவருக்கே தெரிகிற மாதிரி நீ உபவாசம் பண்ணதால நீ மற்றவர்களுக்கு முன்பாக நீ தலையை விரி போட்டுக்கிட்டு தலையை வாராம பல்லு தேய்க்காம முகம் கழுவாம ரெட்டிலும் சாம்பிளும் உட்காரன்னு சொல்லிட்டு அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நீ உபவாசம் இருக்கிற அப்படின்னு எல்லாரும் உன்னை மெச்சிக் கொள்வாங்கன்னு நினைக்காத. நீ உபவாசம் இருக்கிறத யார் பார்க்கணும்? ஆண்டவர் பார்க்கணும். ரேடியோ சொல்லுங்க, நீ உபவாசம் இருக்கிறத பக்கத்துல இருக்கிறவங்க தாரை தாப்பட்டு அடிக்காத. சொன்னல, கொசுவை வடி கட்டுவாங்க, ஒட்டகத்தை முழுங்கிடுவாங்க. கொசுன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணி நான் கிறிஸ்துவன் மாத்தடிக்குவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, பெரிய காரியங்களில போய் அவங்க வீட்டு பொண்ணு பெரிய பொண்ணு ஆச்சுறானா, வயசுக்கு வந்துச்சுனா போய் என்ன பண்ணி யார் வீட்டு வாசல்ல போய் உட்காந்துருப்பாங்க சொல்லுங்க, ஜாதகம் பார்க்குற வீட்டுல போய் உட்காந்துருப்பாங்க, ஜோசிக்கார வீட்டுல போய் உட்காந்துருப்பாங்க. மச்சான் வந்து பத்திரிக்கை வைப்பாரு, பசங்களுக்கு காது குத்து மச்சான் வந்துரு, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆகும், அவங்களுக்கு சர்ச் தேவையில்லை, எங்க இருப்பாங்க போய் காது குத்துற இடத்துல இருப்பாங்க. உண்மையா இல்லையா? இன்றைக்கு கிறிஸ்துவ அப்படிதான் போயிட்டு இருக்கு. துதியையும் கனத்தையும் செலுத்த வேண்டிய ஆண்டவருக்கு துதியையும் கனத்தையும் செலுத்தாம வேற வேற தேவர்களுக்கு துதியும் கனத்தையும் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கரெக்டா கை கொள்வாங்க. வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் கரெக்டா இருக்கும், உபவாச ஜபங்கள் கரெக்டா இருக்கும், மாத பிறப்புகள் கரெக்டா இருக்கும், பண்டிகை நாட்கள் கரெக்டா இருக்கும், லெந்து நாட்கள் கரெக்டா இருக்கும், ஈஸ்டர் கரெக்டா இருக்கும், குட் ஃப்ரைடே கரெக்டா இருக்கும். ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையா? நம் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம நாம் இருக்கிற உபவாசம். வாசிக்கிறோம், நம்ம தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை என்ன பண்ணணும் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஆமா, நீ உபவாசம் இருக்குது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா உன் முகத்தை என்ன பண்ணணும், சோப் போட்டு நல்லா கழுவும், தலையை எண்ணெய் வச்சு தலையை பாரு. உபவாசம் இருக்கிற ஆண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? 40 நாள் சொல்லுங்க சேவிங் பண்ண மாட்டாங்க. உபவாச நாள்லயும் 40 நாள் சேவிங் பண்ண மாட்டாங்க. வயிற்றுல பாப்பா உருவாச்சாலும் சேவிங் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்னவோ தெரியல, முடி நிறைய வருமா, அது இயற்கை. ஆண்டவர் யாராருக்கு எங்கெங்க முடிய வர வைக்கணுமோ அங்கங்க வர வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க தாடி வைக்கிறதுனால அந்த
அங்க முடி வர போறது இல்லை, நீங்க தாடி வைக்காம இருக்கிறதுனால அங்க முடி இல்லாம போக போறது இல்லை. இதெல்லாம் யார் பார்க்கணும்? பார்த்துன்னா தாடி மூடி மாதிரி வீட்டுல எதனா விசேஷமானு கேட்கணும். யார் கேட்கணும்? சொந்தக்காரங்க கேட்கணும். அவர் சிம்பாலிக்கா காட்டுறாரு, என் ஒய்ஃப் கர்ப்பமா இருக்குது. இப்பெல்லாம் தலையும் முடியும் வெட்டுறது இல்லை. அவர் ஒரு பெரிய ஒரு இதை ரிங்கு ஒன்று லேடிஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் தலையில மாட்டுவாங்க. என்னது அந்த ஏற்பட்ட மாதிரி இருக்குது, ரைட் பெருசா இருக்குது, அதை மாட்டிடுறாரு. அப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம், ஓ அவங்க வீட்டில் விசேஷம் போகுது, கர்ப்பமா இருக்கிறாங்க போது. மனுஷன் பார்க்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு, முகத்தை கழுவுன்னு சொல்லி சொல்றாரு, தலையில எண்ணெய் வைன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் வாசிக்கிறோம், அப்பொழுது உன்னை ரகசிய அறையில உன் மனசை பார்க்கிற, அந்தரங்கத்தில் பார்க்கிறாருன்னு சொல்லி சொன்னா, அந்தரங்கம் அப்படின்னு சொன்னா உன் மனசை பார்க்கிற ஆண்டவர். உன்னுடைய வெளி ஆடம்பரங்களை பார்க்கிற ஆண்டவர் இல்லை, உன்னுடைய முகத்தை பார்க்கிற ஆண்டவர் இல்லை, உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? வெளிய ரகமாய் உனக்கு பதிலளிப்பார். உன் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செஞ்சா அது உலகத்துக்கே தெரியும். ரகசியமா உனக்கு செஞ்சிட மாட்டாரு, யாருக்கும் தெரியாம ஒரு அற்புதத்தை உனக்கு செஞ்சிட மாட்டாரு. உனக்கு ஒரு அற்புதம் செஞ்சா, குருடனை பார்வையை செஞ்சா உலகமே பார்த்துச்சு, சப்பானியை நடக்க செஞ்சா உலகமே பார்த்துச்சு, பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குணமாக்குறார் உலகமே பார்த்துச்சு, மரித்த லாசரு உயிரோடு எழுப்புறார் உலகமே பார்த்துச்சு. இப்படி உலகமே வியக்கத்தக்க உன் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் உன் கூட இருக்கிறத அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக வெளிரங்கமான அற்புதங்களை ஆண்டவர் உனக்கு செய்வார். உனக்கு எல்லாருக்கும் தெரியும், உன்னை பார்த்தா ஒரு பயம் வரும், ஓ ஆண்டவருடைய பிள்ளையமே. நீ என்ன நினைக்கிற? உன்னுடைய செயல்களில மற்றவர்களுக்கு முன்பாக உபவாசம் இருக்கிறத காட்டி நீ பெருமையாடுன்னு நினைக்கிற. ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? அவர் செய்த கிரியைகளினாலே, அவர் செய்த அற்புதங்களினாலே, அவர் உனக்கு செய்த நன்மைகளினாலே நீ மகிமை அடையணும்னு சொல்லி, அவர் மகிமை அடையணும்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா உனக்கு எப்படி பதிலளிப்பாரு? ஆமா, நீ ரகசியமா போயிட்டு ஓனர் கிட்ட கேட்டு இருப்பேன், சார் ஒரு ப்ரொமோஷன் போட்டு கொடுங்க சார், சார் ஒரு 1000 ரூபாய் போட்டு கொடுங்க சார். கடவுள் செஞ்சு எப்படி செய்ய தெரியுமா? எல்லாருக்கும் முன்னாடி உன் பேரை பொருட்படுத்தி நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுவாரு. இந்நாளைக்கு ஒரு சூப்பர்வைசரா இருந்தாரு, இப்போ அவரு அசிஸ்டன்ட் மேனேஜரா மாத்திர அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போர்ட்ல உன் பேரை போடுவாரு. ரெடியா சொல்லுங்க, 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போய் கெஞ்சின்னு இருப்பேன். கடவுள் உயர்த்துற என்ன பண்ண தெரியுமா? திடீர்னு லம்சமா 10,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டு இவர் உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரி ஆக்குற அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. யோசேப்பு ஜெயில இருந்தான், மகச்சாரம் செய்ய வச்சு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ராஜா பக்கத்துல தோள் மேல கையை போட்டு சொன்னார், எகிப்து ஜனங்களே, இவரை உங்களுக்கு நான் அதிகாரி ஆகிறேன். இவருடைய பர்மிஷன் இல்லாம நீங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது? காலை கைய அசைக்க கூடாது. ஆண்டவர் உயர்த்தினா அப்படிப்பட்ட உயர்வை தருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும், அதனோட வேதனையை என்ன பண்ண மாட்டாரு? ஊட்ட மாட்டாரு. அப்போ நம்முடைய உபவாசங்கள் எப்படி இருக்கிறது என்பதை தீர்மானம் பண்ணுது. இந்த உலகத்தோடு கூட நீங்கள் இணைந்து இந்த 2 நாட்களை நீங்கள் பின்பற்றாம போங்க, அது உங்களுடைய விருப்பம். சத்தியம் என்ன சொல்றது? இதையே தொடர்ந்து இந்த 2 நாட்கள் முடிகிற வரைக்கும் நான் பிரசங்கிப்பேன். 2 நாட்கள் முடிகிற வரைக்கும் உபவாசத்தை குறித்து 2 நாட்களை குறித்து தான் செய்தியே இருக்கும். நீங்க தெளிவடைய வேண்டும். அதுக்காக உபவாசம் வேண்டாம்னு சொல்லி நான் சொல்லல. திரும்ப சொல்ற, உபவாசத்துக்கு நான் எதிரானவர் அல்ல. பயபக்தியா உபவாசிக்கிறவர்களும் உண்டு. பயபக்தியாக 40 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவ வல்லமை பெற்றுக் கொள்கிறவர்களும் உண்டு. பயபக்தியா, ஆண்டவரே என் புருஷன் மனம் திரும்பணும், அதற்காக நான் காத்திருக்கிற அந்த 40 நாள் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே என் பெற்றோர்கள் ரட்சிப்படையணும், என் சொந்தக்காரர்கள் ரட்சிப்படையணும், அதற்காக நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்கிறவர்களும் உண்டு. ஆனால் பெருமைக்காக, மேட்டிமைக்காக தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உபவாசிக்கிறவர்களும் உண்டு. 40 நாள் முடிஞ்சு திருப்பி அதே காரியத்தை செய்ய உபவாசம் தேவையில்லை. உபவாசிக்கிறவர்கள் என்னாலும் ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாக இருக்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உபவாசிக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை